ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி தீபாவளி ஷாப்பிங் தாங்க போயிருந்தோம். சரி, ஃபஸ்ட்டு அதுக்கு எடுத்துகிட்டு போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஜூடியோக்கு தாங்க போயிருந்தோம். இன்றைக்கி எங்கள் கூட ஜூடியோவுக்கு அம்மாவும் வந்திருந்தாங்க. அம்மா இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் ஜூடியோ வரேன், இதுக்கு முன்னாடி வந்ததில்லைன்னு சொன்னாங்க. சரின்னு உள்ளே போயிட்டு அவங்களுக்கு அப்படியே கலெக்ஷன்ஸ்லாம் கொஞ்சம் காமிச்சிட்டு நானும் பார்த்துட்ருந்தேன். ஸ்லிங் பேக்லாம் வச்சுருந்தாங்க, அது கலெக்ஷன்ஸ் நல்லா இருந்தது. அதை பார்த்துட்டு சரி அப்படியே குர்த்திஸ் பார்த்துட்டு வந்துடுவோம் அப்படின்ட்டு அங்கே போனேன். அங்கே போனால் ஒன்றும் குர்த்திஸ் பெருசாக கலெக்ஷன்ஸ் எதுவும் இல்லை, எனக்கு எதுவும் பிடிக்கலங்க. சரி ஸ்லிப்பராச்சும் பார்ப்போம் அப்படின்னு போனால் என் கால் சைஸ் கொஞ்சம் பெருசாக இருக்கும், எனக்கு சைஸ் எதுவுமே செட் ஆகலை. நானும் எல்லா ஸ்லிப்பரையும் ட்ரை பண்ணி பார்த்தேன், எதுவுமே செட் ஆகலை. சரி வந்த வேலையவே பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு அதிக்கு ட்ரெஸ் பார்க்க போயிட்டோம். இந்த மாதிரி ஷாப்புக்கு போயிட்டா இவனை பிடிக்கவே முடியாதுங்க. எங்கேயாவது போயிட்டு ட்ரெஸ்க்குள்ளே ஒளிஞ்சுப்பான். கூப்பிட்டுட்டே இருந்தோன்னா வந்து கண்டுபிடிங்கன்னு சொல்லி விளையாடிட்டே இருப்பாங்க. ஒவ்வொரு டைமும் அவனை பிடிச்சி சைஸ் பார்க்குறதுக்குள்ளே அதுவே நமக்கு பெரிய டயர்டாயிரும். சரி அவங்கள விட்டுட்டு நம்ம மட்டும் போகலாம் அப்படின்னு பார்த்தா அதுக்கும் நமக்கு மனசு கேட்காது. எப்படியோ ஒரு வழியாக அவனை பிடிச்சி ட்ரெஸ்லாம் ட்ரையல் பார்த்துட்டு அவனுக்கு பேண்ட்டு, டிஷர்ட்டு, ஷர்ட்டுன்னு எல்லாம் தீபாவளி பர்ச்சேஸ்லாம் அவனோடது அங்கேயே முடிச்சிட்டோம். அப்பவும் பில் போடுற வரைக்குமே அவனுக்கு மனசே கேட்கல. அதுக்குள்ளே எடுத்துட்டிங்களா, நான் விளையாடணும்னு ஒரே சோகமாக சொல்லிகிட்டே இருந்தான். சரி வாடா, அடுத்து அம்மாக்கெல்லாம் ட்ரெஸ் எடுக்கணும்னு சொல்லி கூட்டிகிட்டு அங்கேருந்து கிளம்பிட்டோங்க. அடுத்து எங்களோட ஷாப்பிங் அடுத்த vlogல பார்க்கலாம். அது வரைக்கும் பாய்.